அது எத்தனை நேரத்தில் நம்மளுக்கு இது ஆகாது. நம்ம அது போய் அடுத்த கோயில் போட பிடிக்கிறாரு மாதிரி. ஏன்னா என்ன இல்லை இல்லை சமையல் தண்ணி ஆல்ரெடி சூடில் இருந்தது. கத்தியை பிடிக்குது. உங்களுக்கு தெரியலையா வெட்டும்போது எப்படி? அதான் நல்லா நைஸாக வெட்ட இவ்வளோ என்னது பீஸ் விந்துட்டே இருக்கும். இந்த கத்திக்கா மச்சில நம்ம என்ன பண்ணுறது? நீ ஏன்னா பாயை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். எவ்வளோ இது? பை நம்பல் தாங்க. அது ஒரு நாட்டுக்கோழி கறி வந்து சுத்தமாக கட் பண்ணி மஞ்சாத்தூள் போட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து குக்கரில் வந்து நாம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வந்து குக்கரில் வேக வச்சா தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா சரியாக வேகாது. அது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மூணு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி, 1.5 ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தது வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வேக வச்சு சரி நல்லா வேக வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் விட்டோம். 5 விசில் விட்ட பிறகு நம்ம குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிட்டோம். கறி ஓரளவுக்கு வெந்துட்டுருக்குது.
என்ன சாய்க்க போகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா 1 கிலோ கறி நாட்டுக்கோழி. அதில் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குண்டான் வச்சிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கணும். 200 கிராம் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடு ஏற்றோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு பிறகு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து ஒரு 1 கிராம் பட்டை, 1 கிராம் கிராம்பு, 1 கிராம் ஏலக்காய், அது அளவு. நம்ம வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டோம். ஒரு 10 கிராம் பச்சை மிளகா, 10 கிராம்னா ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகா, ஒரு 400 கிராம் வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்புங்க. இப்போ பாருங்கள், 1 கிலோ வந்து நாட்டுக்கோழி கறி நம்ம வாங்கினோம். அந்த கறியை வந்து நல்லா கட் பண்ணி கழுவி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கிறோம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து அதில் அப்படியே சேர்த்திங்கன்னா அது வந்து வேகாது. வேக வச்சு நம்ம சேர்த்துக்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேக வச்சுருக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. நம்ம 400 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் 1 கிலோ பிரியாணி செய்யறதுக்கான அளவுங்க. இது வந்து இந்த அளவு தான் பெரிய பெரிய கல்யாணத்தில், அப்புறம் ஹோட்டலுங்களில் எல்லா இடத்துலையுமே செய்கிறது இந்த சேம் அளவு தான். நம்ம வீட்டில் செய்யணும் 1 கிலோக்கு இந்த அளவு. இதில் ஒரு 5 கிலோ, 10 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ செஞ்சாலும் இது அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். இந்த 1 கிலோ அளவு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் செய்யலாம். நீங்களே தனியாக ஹோட்டல் கூட வச்சு நீங்கள் வந்து சமைக்கலாம். நம்ம வீட்டுங்களே ஒரு 10 கிலோ அளவுனா நம்மளே நீங்கள் செஞ்சிடலாம். அதேமாதிரி ஒரு ஹோட்டல் கடை வச்சாலும் ஒரு 5 கிலோ 10 கிலோனா நம்மளே செஞ்சு வியாபாரம் பண்ணலாம். இதாங்க கரெக்டான பர்ஃபெக்டான அளவு. இதில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து நம்ம வேலூர் பிரியாணிக்கான அளவு, பர்ஃபெக்டான அளவு. பாருங்கள், வேக வச்சு நாட்டுக்கோழி கறிங்க. வேக வச்ச நாட்டுக்கோழி கறி 1 கிலோ. இதை வந்து நம்ம இப்போ இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாக்கெட் தயிர், ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறோம். கறி வந்து 1 கிலோ, அரிசி வந்து 1/2 கிலோங்க. 1/2 கிலோ கறி தான் நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ கறி சேர்த்துருக்குறோம். அப்படியே டபுளாக கறி சேர்த்துருக்குறோம். 1/2 கிலோ அரிசினா நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் வந்து 10 கிராம். தனி மிளகாய் தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்தோம்னா 1.5 தண்ணி வைக்கணும். 1.5 தண்ணி வைக்கணும். ஆனால் 1/2 கிலோன்றதுனால அதுக்கு வந்து நம்ம அப்படியே டபுளாக 1 லிட்டர் தண்ணி வைக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுப்பில் செய்கிறோம். கொஞ்சம் கொச்சி ஆவி ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். கறி வந்து எப்பவுமே அரிசிக்கு டபுளாக சேர்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. அதனால தான் 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா கொச்சி வந்துச்சு. நம்ம அதை கொதிக்கும் போதே நம்ம வந்து இந்த 1/2 கிலோ அரிசி அடுப்பத்தை வந்து ஊற வச்சோம். அந்த ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா புல்லட் அரிசிங்க. 1/2 கிலோ புல்லட் அரிசி நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக ஊறி நின்றுச்சு. பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் கலர் வேணும்னா ஒரு சிட்டிகை ரெட் கலர் ஒரு சிட்டிகை சேர்த்துங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வரும். நம்ம வந்து கலர் சேர்க்கலை, கலர் சேர்க்காம தான் செய்கிறோம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் 10 கிராம் சேர்த்து பார்த்தீங்களா, தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். கலர் நம்ம சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கலர் வேணும்னா கலர் சேர்த்துங்க, ஒரு சிட்டிகை சேர்த்துங்க. கலர் சேர்க்கலை, கலர் சேர்க்கலைன்னா நார்மல் கலரில் தான் வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியும் வந்து லெவல் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ கறி சேர்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் வந்து லெவல் ஆகிடுச்சு. லெவல் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து தம் போட்டுக்கலாங்க. இப்போ அது லெவல் ஆகும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% அரிசி பாயில் ஆகிட்டுருக்கோம். தம் போட்டால் 100% ஓகே ஆகிடும். நல்லா பர்ஃபெக்டான பாய் வீட்டு பிரியாணிங்க. வேலூர் மெத்தடானா இதான் வேலூர் ஸ்டைலு. பாய் தான் செஞ்சுன்னுக்கிறாப்புல. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செய்ய தெரியாதவங்க பிரியாணி கற்றுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து தம் போடுறோங்க. அப்படியே அடுப்பு மேலே டம் போடுறோம். பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் 20 நிமிஷம் தம் போடணும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து அடுப்பு உள்ளவே வந்து நெருப்பை ரிங் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட்டிட்டு இங்கே ஒரு பிளேட் போட்டு மேலே வந்து நெருப்பள்ளி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்புள்ள இருக்கிற கத்துற எல்லா நெருப்பையும் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் மொத்தம் 20 நிமிஷம் தம் ஆகிட்டு பிறகு ஓப்பன் பண்ணால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தம்மை உடைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ரிங் மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் எடுத்துட்டோம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா சாப்பாடு வந்து சூப்பராக வெந்து வந்துட்டு இருக்குது. நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம வந்து கிண்டி பார்த்தோம். சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, அப்படியே பல பூ மாதிரி வந்துருக்குங்க. சாப்பாடு, கறி, நாட்டுக்கோழி கறி, சாதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துருக்குது. உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கரண்டியில் அள்ளும் போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், கரண்டியில் அள்ளி பிளேட்டில் போடும்போது எந்தளவுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது எவ்வளோ பலன்னு இருக்குது சாப்பாடு. ஏன்னா அது என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு, அந்த 1 கிலோக்கு நம்ம என்ன அளவு மசாலா சேர்த்தோமோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், ஒன்றோடு ஒரு சாதத்தோடு ஒரு சாதம் ஒட்டலை, பலன்னு ஊற்றிக்கிட்டே வந்துருக்குது. கறி வந்துருக்குது. ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருக்குதுங்க சாப்பாடு. நீங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சிக்கலாம். நம்ம என்ன அளவு ஃபாலோ பண்ணுமோ அந்த 1 கிலோவுக்கு அதே அளவு மசாலா ஃபாலோ பண்ணி செஞ்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் செஞ்சு விரும்பி சாப்பிடுங்க. நன்றி.